ஒரு இளம் வயது பையனும், ஒரு இளம் வயது மைனர் மைனர் பொண்ணு, பாவம் சின்ன பொண்ணு தற்கொலை பண்ணிக்கிட்ட சம்பவம் தான் இப்போ தமிழ்நாட்டையே உலுக்கியிருக்கு. அந்த சம்பவத்துக்கு நிறையா பேர் கண்டன குரல் கொடுத்துட்டாங்க. அதை பற்றி நான் ஏன் பேசாமல் இருந்தேன்னா, அது முழு தன்மை விசாரணையில் இருக்குது. அது கொலையா, தற்கொலை தூண்டுதலா, இல்லை என்னன்ற விசாரணையில் இருக்கனால அதை பற்றி நான் கருத்து சொல்லலை. ஆனால் ஒரே ஒரு விஷயத்த நான் பதிவு பண்ணியே ஆகணும். ஏன்னா அவங்கள வந்து காதல் ஜோடி காதல் ஜோடின்னு நிறைய அந்த சாதியம் பேசுகிறவங்க வந்து பதிவு பண்ணுறாங்க. அதாவது ஒரு 18 வயசு நிரம்பினா தான் அந்த பொண்ணு மேஜர். அதுக்கப்புறம் தான் அது காதலோ, அவங்க பெற்றோர் கூட திருமணம் செய்து வைக்கணும்னா அந்த 18 வயசு பூர்த்தி அடைஞ்சிருந்தால் தான், மேஜர் ஆகியிருந்தால் தான் அதை செய்ய முடியும். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இந்த பொண்ணு வந்து 16 17 வயசோ மைனர் பொண்ணுன்றது கன்ஃபார்ம் ஆகிருக்கு. அப்படிப்பட்ட மைனர் பொண்ணை எப்படி ஒரு பையன் காதலிக்கலாம்? இப்போ சப்போஸ் அந்த பையன் உயிரோடு இருந்திருந்தால் அந்த பையன் மேலே போஸ்கோ சட்டம் பாய்ஞ்சிருக்கும், மைனர் பொண்ணை காதலிச்சதுக்காண்டி. ஒரு மைனர் பொண்ணை வந்து நீங்கள் எப்படி காதல் ஜோடிகள்னு நீங்கள் பேசுகிறீங்க? ஏன்னா இப்போ திருமாவளவன் அவர்களாக இருக்கட்டும், இன்றைக்கி அமைச்சராகிட்ட வன்னியரசு அவர்களாக இருக்கட்டும், ரஞ்சித்து, இவங்கெல்லாம் வந்து சட்டமேதை அம்பேத்கரை மேற்கோள் காட்டி அரசியல் செய்பவர்கள். அவர்கள் சட்டத்தை அவர்கள் பின்பற்ற வேண்டும். முதல்ல அம்பேத்கர் அவர்கள் எழுதிய சட்டத்தை இவர்கள் பின்பற்ற வேண்டும். அவர்கள் வழிகாட்டிய சட்டத்தை இவர்கள் பின்பற்றுகிறார்களா? ஒரு மைனர் பொண்ணை நீங்கள் எப்படி வந்து இன்னொருத்தர் ஒரு பையனோட காதலின்னு நீங்கள் எப்படி சொல்லலாம்? அதை எப்படி சொல்லுவீங்க? அப்போ பாருங்கள், பெண் பிள்ளைகள் வந்து இந்த மோஸ்ட்லி பிசி, எம்பிசி இதில் இருக்க பெண் பிள்ளைகள் பூரா மிகவும் பாதிக்கப்படுகிறார்கள். இந்த மாதிரி சட்டங்களை வச்சு இன்றைக்கி அந்த பொண்ணு மைனர் பொண்ணுன்றதை மறைச்சி, இன்றைக்கி அது மேஜராக இருந்தால் இது பிரச்சனை வேறு மாதிரி கொண்டு போயிருப்பீங்க. மைனர் பொண்ணுன்றதை சொல்லாமலே அந்த இதை கடந்து காதல் ஜோடிகள் எப்படி நீங்கள் சொல்ல முடியும்? அது 18 வயசு நிரம்பாத பொண்ணை இன்னொருத்தோட பையனோட காதலின்னு நீங்கள் எப்படி நீங்கள் சொல்கிறீங்க? இது சட்டப்படி சட்டப்படி பார்த்தா உங்கள் மேலே நடவடிக்கையே எடுக்கணும். ஒரு பெண் பிள்ளைகளுக்கு பாதுகாப்பு இல்லைன்றதான் போராடுறோம். இதெல்லாம் யார் வழிகாட்டுறான்றதையும் நான் சொல்லிடுறேன். இந்த ஒரு பையன் ஒருத்தன் ராப் பாடுகிறான், ஏதோ பாடினா 8ஆம் கிளாஸ் படிக்கிற பிள்ளையை கர்ப்பமாக்குவேன்னு அவனை திருமாவளவன் அவர்கள் கூப்பிட்டு பாராட்டினார். இப்போ வன்னியரசு அமைச்சரான பிறகு அவர்களை வந்து சந்திச்சுட்டு போகிறான். அந்த ரஞ்சித்து கூப்பிட்டு பாராட்டியிருக்கார். அப்போ நீங்கள் என்ன வழிகாட்டுறீங்க? இந்த மைனர் பொண்ணுகளுக்கெல்லாம் பாதுகாப்பு இல்லாததுக்கு ஒரு காரணகர்த்தாவாக நீங்கள் வழிகாட்டிக்கிட்டு இருக்கீங்கன்றத இது சம்பவங்கள் மூலமாக வெளிவருது. அதை கூட நீங்கள் ஒத்துக்க பாருங்க. மைனர் இதுதான் பெண் பிள்ளைகளுக்கு பாருங்கள், நீ வருங்காலத்தில் எவனும் பொம்பளை பிள்ளையை தமிழ்நாட்டில் பெக்கக்கூடாது போல இருக்குது. ஒரு பொம்பளை பிள்ளைக்கு ஒரு ஆதரவாக ஒரு மைனர் பொண்ணுன்றதை பேச கூச்சப்பட்டு உங்கள் சமுதாயம் சார்ந்த அந்த பையனை காப்பாற்றுறதுலே இருக்கீங்களே. தப்பு 2 பேர் பக்கமாக இருக்கலாம், யாருக்காவது தூண்டப்பட்டிருக்கலாம், அந்த சட்டம் வந்து அவங்களுக்கு தண்டனை கொடுக்க போகுது. ஆனால் அந்த பொண்ணு மைனர் பொண்ணுன்றதை ஒரு இன்னொருத்தரோட காதலின்னு சொல்லும்போது அது எவ்வளோ வேதனைப்படுத்தும்? அவங்க சார்ந்தவங்கள, அவங்க சொந்தக்காரங்களை எவ்வளோ வேதனைப்படுத்தும்? முதல் சட்டத்தை பின்பற்றுங்கள், சட்டத்தை மதிங்கள். நாங்களும் சட்டத்தை மதிப்பவர்கள் தான். ஆனால் ஒரு வீண் பழி, ஒரு அபாண்டமான பழிகளை தூக்கி போடாதீர்கள். ஏன்னா அது வந்து மைனர் பொண்ணு, அது வந்து காதலிக்கும் வயசு இல்லை. அதில் என்ன இருக்குன்றத சட்டப்படி கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சி அதில் யார் சம்மந்தப்பட்டிருந்தாலும் அவங்களுக்கு எந்த சாதி, இவங்களாக இருந்தால் இவங்களாக இருந்தால் ஒரு சார்புக்கு சொல்லலை. அது எந்த தரப்பு பெற்றோராக இருந்தாலும், இல்லை அவங்க சொந்தக்காரங்களாக இருந்தால் சார்ந்தவங்களாக இருந்தாலும் அவங்களுக்கு தண்டனை வாங்கி தந்து தாராளமாக. ஆனால் அந்த பெண் அப்பாவி, அந்த பெண்ணுக்கு நீதி கிடைக்க வேண்டும். அந்த மைனர் பெண்ணுக்கு கண்டிப்பான முறையில் சட்டம் சரியாக செயல்பட்டு கடுமையான தண்டனை பெற்றுத்தரப்பட வேண்டும்.